மீனவர் வீடு தீயில் சாம்பல், உதவி கோரி குடும்பம் கண்ணீர். பொன்னேரி அருகே அண்ணாமலைச்சேரி மீனவ கிராமத்தில் மீனவர் சுதாகரின் வீடு தீப்பற்றி எரிந்து நாசமாயிற்று. புள்ளிகேட் லேக் ஏரியில் மீன்பிடித்து வாழ்ந்து வந்த இவரின் சுமார் 7 லட்சம் மதிப்புள்ள வலைகள், ஆவணங்கள், பொருட்கள் அனைத்தும் தீயில் சாம்பலானது. மேல்மனையிலோர் கோவில் குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்றிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. 2 நாட்களாக எந்த உதவியும் கிடைக்காததால் தமிழக அரசிடம் அவசர உதவி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜா. நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் சார். வருஷம் மலையனூருக்கு போவோம். குலதெய்வம் அங்கே தான் வருஷம் தீ மதிக்கிறதுக்காக போவோம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். வீடெல்லாம் பூட்டிக்கின்னு கோயிலுக்கு போயிருந்தோம். வெளியே வாசலில் பைக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு மறுநாள் எங்களுக்கு சரி இங்கே வீடு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தா வீடு ஒன்றுமே இல்லை சார். எல்லாமே கருகி சாம்பல் ஆகிட்டு இருக்குது. ஒரு பொருள் கூட இல்லை. கட்டிக்கிறதுக்கு துணி இல்லை. எங்கள் பசங்க பேகு, ஸ்கூல் பேகு, ஆதார் கார்டு, பாஸ்புக் எல்லாமே, எங்கள் ஆதாரம் எதுவுமே இல்லை. எல்லாமே சாம்பல் மட்டும்தான் இருக்குது சார். எதுவுமே கிடையாது. நாங்கள் அப்படியே 3 நாளாக வெளியவே நின்று இருக்கோம். வீடு இல்லை, வாசல் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் எதுவும் இல்லாத அப்படியே வெளியவே நிற்கிறோம் சார். இது வரலாமே எங்களுக்கு ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஒத்தாசி பண்ணுங்க சார். எதுவுமே கிடையாது. எல்லாமே அழிஞ்சு போச்சு. சாம்பல் மட்டும்தான் இருக்குது சார். நீங்கள் பார்த்து எங்களுக்கு இதை பார்க்குறவங்க பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒத்தாசி பண்ணுங்க. எங்களுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் எங்கள் வெளியே முடியும். பசங்க படிக்கிற செலவு எதுவுமே, படிக்கிற பேகு ஃபுல்லாகவும் எரிஞ்சு போச்சு. எங்கள் உடம்பு கட்டிக்கிற துணி கூட கிடையாது. எதுவுமே அப்படியே நிற்கிறோம். நாங்கள் 3 நாளாக நாங்கள் வெளியே நின்றுக்கிறோம். 2 நாளாக வெளியே நின்றுக்கிறோம். எங்களுக்கு பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்க. அரசாங்கம் பார்த்தாலும், வசதியான பார்த்தாலும் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சு உதவி பண்ணுங்க. உங்களுக்கு சின்னதாக உதவி பண்ணுங்க. எங்களுக்கு பெருசாக தெரியும் சார். அண்ணாமலைச்சேரி நாங்கள் அண்ணாமலைச்சேரியில் வசிக்கிறோம். ரொம்ப நாளாக வசிக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாமே கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வரும்போது வீடு ஃபுல்லாக ப்ளஸர் ஆகிடுச்சு. கொத்தி விட்டாங்க. அப்படியே எரிஞ்சு போச்சு வீடு. நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் கவர்மெண்ட்டில் ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நாங்கள் இப்போது அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு குழந்தையோட புக்ஸு எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஃபுல்லாக எல்லாம் டோட்டலாக எல்லாம் காலி ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து டோட்டலாக எல்லாம் காலி ஆகிடுச்சு. மற்றபடி இப்போ நம்ம கவர்மெண்ட் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி எங்களால் எதுவும் பண்ண முடியாது. கண்ட்ரோல் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஃபிஷர்மேன் இது எங்களால் எதுவும் அவ்வளோ அதிகமான இது எங்களால் முடியாது. கவர்மெண்ட் பார்த்தீங்களா எதுனா பண்ண தான் எங்களால் முடியும். அவ்வளோதான் சார். எங்களால் இன்னும் எங்களுக்கு வலை மட்டும் ஒரு எல்லா வலையும் சுற்று வலை, கம்பு வலை மட்டும் 28, சிறுவலை ஒரு 9, அப்புறம் தடுக்கு ஒரு 30. ஆனால் கவர்மெண்ட் ஃபிஷரிஸ் ஆஃபீஸுக்கு நான் எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஆனால் எங்களுக்கு இப்போது எந்த சலுகையும் வரல. ஒன்றும் நாங்கள் வந்து 3 நாளாக வந்து வெளியே தான் உட்காந்துக்கிறனாங்க. இன்னும் எந்த சலுகையும் எங்களுக்கு எந்த கவர்மெண்ட்டு எதுவும் பண்ணலை. எங்களுக்கு அப்படி வீட்டில் தான் வெளியே தான் இருக்கிறோம். நாங்கள் இப்போது அங்கே அப்படி ஃபுல்லாக டோட்டலாக வெளியே தான் இருக்கிறோம். எல்லாமே குழந்தை குட்டி எல்லாமே வெளியே தான். குழந்தை படிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை வெளியே போகிறதுக்கு கூட துணி இல்லை. சுத்தமாக எங்களுக்கு துணி இல்லை, தண்ணி இல்லை எங்களுக்கு. அது மாதிரி கண்ட்ரோல் நாங்கள் இருக்கிறது சார். நாங்கள் அவ்வளோதான் சார். எங்களுக்கு